எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நிறைய பேர் நிறைய வீடியோல சொல்லியிருக்காங்க. யூடியூப்ல என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, பப்ளிக்ல வச்சு வீடியோ போடாதீங்க, அன்லிஸ்டட்ல வச்சு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்சு சொல்றேன், நீங்க அன்லிஸ்ட்ல வச்சு வீடியோ போடவே போடாதீங்க. நீங்க அன்லிஸ்டட்ல போடுறதும் ஒண்ணுதான், பப்ளிக்ல போடுறதும் ஒண்ணுதான். இது ரெண்டுமே ஒண்ணுதான். ஃபர்ஸ்ட் நீங்க பிரைவேட், பப்ளிக் அண்ட் அன்லிஸ்டட் இது மூணுத்துக்கான டெஃபினேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும். பிரைவேட்னா நீங்க மட்டும்தான் பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து அன்லிஸ்டட்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், நீங்க யாரெல்லாம் நோட்டிஃபை பண்ணி வச்சிருக்கீங்களோ அவங்க மட்டும்தான் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் பப்ளிஷ்னா எல்லாருமே பார்ப்பாங்க. நல்லா புரிஞ்சுதுங்களா? ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு சிலர் இதை நான் லைவா என்னுடைய சேனல்லே நான் டெஸ்ட் பண்ணேன். ஸோ என்னுடைய வியூஸ் எல்லாம் இப்போ சடனா டவுன் ஆயிடுச்சு. நம்மளுடைய சேனல்ல இருக்கிற எல்லா வீடியோவுமே ப்ரூஃப் காமிச்சு தான் வீடியோ போட்டிருக்கு. ஸோ நீங்கள் யோசிங்க, இப்போ நீங்கள் அன்லிஸ்டட்ல வீடியோ போட்டிங்கன்னா உங்களுடைய நீங்கள் நோட்டிஃபை பண்ணி வச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸ் போகும்போது கண்டிப்பாக அவங்க ஃபர்ஸ்ட் பார்த்துருவாங்க. சடனாக நீங்கள் அன்லிஸ்டட்ல போட்டு பப்ளிக்ல பண்ணும்போது ஸோ உங்களுடைய பார்த்த வியூஸ் எல்லாம் அப்படியே போயிடும். இது வந்து கொலாபரேஷன் ஆகும். எப்படின்னா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அன்லிஸ்டட்லயும் இருப்பாங்க, பப்ளிக்லயும் இருப்பாங்க. ஸோ அன்லிஸ்டட்ல பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் பப்ளிக்ல பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இது ஃபர்ஸ்டே நான் பார்த்துட்டேன். ஸோ பப்ளிக்ல போடும்போது யாருமே பார்க்க மாட்டாங்க. ஸோ வியூஸ் வந்து ரொம்ப டவுன் ஆகும், யூடியூப் வந்து குழம்பிடும். நல்லா புரிஞ்சுக்கங்க, அதுக்கு தான் சொல்றேன். இப்ப பாருங்க, நம்ம ஃபைல் அப்லோட் பண்ணும்போது இந்த இடத்துல நல்லா பார்த்துக்குங்க. வீடியோ வில் பி பிரைவேட் அன்டில் பப்ளிஷ் தம் அப்படின்னு இங்க எழுதி இருக்கு. ஸோ இந்த இடத்துலயே சொல்லிட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பிரைவேட்ல வச்சு பப்ளிஷ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்க இதை தவிர்த்து அன்லிஸ்டட்ல வச்சு கண்டிப்பா பண்ணவே பண்ணாதீங்க. நிறைய வீடியோஸ் நிறைய யூடியூபர்ஸ் போட்டிருக்காங்க. ஐ எம் வாட்சிங், நான் பார்த்துருக்கேன். கண்டிப்பா வந்து அவங்க ஏனோ தன்னோன்னு எடுத்து போடுறாங்க. நீங்க வந்து ப்ரூஃப் இல்லாம கண்டிப்பா உங்களுடைய சேனல்ல நீங்க எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க. இப்ப பாருங்க, நான் ப்ரூஃப் காமிச்சிட்டேன். பிரைவேட்ல வச்சு மட்டும்தான் நீங்க வீடியோவை போடணும். வீடியோ எப்படி போடுறதுன்னு தெரியலனா இங்க பாருங்க, நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பா நீங்க அது போல வீடியோ போடுங்க. வீடியோ போடும்போது என் ஸ்கிரீன் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணுங்க, சரியான தம்ப்லைனை வைங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வைங்க. கண்டிப்பா உங்களுடைய வீடியோ வியூஸ் போகும். வியூஸ் போகிறதுக்கு முக்கியமா வந்து டிஸ்கிரிப்ஷன் நல்லா இருக்கணும். டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க என்னென்ன வேர்ட்ஸ் அந்த வீடியோக்கு சம்பந்தப்பட்ட என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் எழுதுறீங்களோ, ஒருவேளை நீங்க எழுதுற வேர்ட்ஸை மக்கள் சர்ச் பண்ணாங்கன்னா உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற வேர்ட்ஸ் வந்து ரேங்கிங்ல வரும். ஸோ அதனால உங்களுடைய வீடியோ வந்து டச் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க டிஸ்கிரிப்ஷனை வேற லெவல்ல எழுதுங்க. அதுக்கு உண்டானதை மட்டும் எழுதுங்க, தேவையில்லாததெல்லாம் எழுதக்கூடாது. அப்படி எழுதிங்கன்னா உங்களுடைய வீடியோ வியூஸ் போகாது. அதே சமயம் நீங்க டிஸ்கிரிப்ஷன் எழுதாம இருந்தாலும் வியூஸ் போகாது. நீங்க என்ன கேட்கலாம், நிறைய பேர் வந்து பெரிய பெரிய சேனல்ல நீங்க போயிட்டு பாருங்க, கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன் எழுதி இருக்க மாட்டாங்க. காரணம் வந்து அவங்க ஒரு செலிபிரிட்டி, ரியலாவே அவங்களுடைய செலிபிரிட்டி. ஸோ அவங்க வீடியோ போட்டாலும் மக்கள் பார்ப்பாங்க, போட்டோ போட்டாலும் பார்ப்பாங்க, ஜஸ்ட் ஹாய் அப்படி சொன்னாலும் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க பேசிக்லி ஒரு செலிபிரிட்டி. ஸோ நீங்க செலிபிரிட்டி ஆகிற வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். நீங்க இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் தாண்டி தாண்டி தான் நீங்க அந்த மாதிரி ஆக முடியும். எப்படின்னா, ஹாய் சொன்னா கூட பார்க்குற அளவுக்கு நீங்க ஆக முடியும். ஸோ நீங்க உங்களுடைய வீடியோ கரெக்டான முறையில் அப்லோட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்து கரெக்டாக அப்லோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த சேனல்ல பிளேலிஸ்ட்டை கண்டிப்பா ஒன் டைம் நீங்க வாட்ச் பண்ணுங்க. அப்படி வாட்ச் பண்ணீங்கன்னா ஏன் உங்க சேனலுக்கு வியூஸ் போல, 1 2 3 வியூஸ் வந்து ஏன் ஸ்டாப் ஆகுது, 500 400 வியூஸ் வந்து ஏன் வியூஸ் போகல, அந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நிறைய கிளியாரிட்டி இந்த சேனல்ல இருக்கு. ஸோ நீங்க இந்த சேனல்ல இருக்கிற பிளேலிஸ்ட்டை ஒன் டைம் மட்டும் வாட்ச் பண்ணுங்க. பல தேடுதலுக்கு விடை இருக்கு இந்த சேனல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல்ல இது வரைக்கும் பார்த்த விஷயம் ஏதாவது உங்களுக்கு ஒன்று யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான ஒரு விஷயம், உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் வந்து எப்படி ஈஸியா கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் லைவ் ப்ரூஃபோட போட்டிருக்கேன். இந்த வீடியோவை பாருங்க, கண்டிப்பா உங்களுடைய வாட்ச் ஹவர்ஸ் ஈஸியா கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ நானும் அப்படிதான் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரேன் இந்த ஷார்ட் பீரியட்ல. பண்ணிடுங்க அண்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.